அன்பான, பண்பான, பாசமிக்க, பெருமைமிக்க, புண்ணியமிக்க, அற்புத ஆலயங்களுக்கு ஆர்ப்பாசன் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சாய்பாபா கோயில் மதுரையில் இருக்குது. அற்புதமாக இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னா, இந்த கோயில் வந்து அன்னதானம் வழங்குறாங்க. வியாழக்கிழமை அன்னதானம் வழங்குறாங்க. அதோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை போய் சாய்பாபாட்ட போய் அங்கே தியானம் மண்டபம்னு இருக்கும். சில கோயிலில் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணணும். தன்னுடைய பிரச்சனைகளை மனசார சொன்னோம்னா சாய்பாபா வந்து கண்டிப்பாக அதுக்கு விடை கொடுப்பார். அவருடைய தத்துவம் என்னென்னா, நம்பிக்கையும் பொறுமையும். நம்பிக்கையாக இருங்க, அதை என் மேல் நம்பிக்கையாக இருங்க, நான் வந்து உங்களுக்கு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா, அந்த சாய்பாபா உட்காந்துருக்க இது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சாய்பாபா கோயிலில் இங்கே வந்து மதுரையில் உள்ள கோயில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது வந்து ஒத்தக்கடை ரோடு போகிற வழியில் இருக்குது. அதனால் இந்த கோயில் வந்து, அதாவது அதுக்கு பக்கத்துலேயே சுந்தர விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் போகும்போது தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அது வந்து தியானம் பண்ணிவிட்டு அன்னதானத்தப்போ தான் நான் போனேன். அதனால் அங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணாங்க எல்லாருமே. அது வந்து அற்புதமாக இருந்துச்சு. அதனால் சாய்பாபாவை நம்பினால் கைவிடப்படார். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் அனைவரும் இந்த கோயிலுக்கு போய் மதுரையில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, அங்கங்கே பாபா கோயில் இருக்குன்னா அந்த பாபா கோயிலுக்கு போய் அமைதியாக இது பண்ணி அவருடைய விபூதியை வாங்கி, அந்த கண்ணன்கிட்ட இருக்கும், நெருப்பு கண்ணன் இருக்கும், அதுலேருந்து விபூதியை வாங்கி தான் நெற்றியில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. சாய்பாபா கோயில் கடைசி மதுரை.